டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇஇ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 388 கோடின்னு கேஎன் நேரு துறையில் 3, செந்தில் பாலாஜி துறையில் 2-3 இருக்கு. தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் திமுகவிடம் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ்க்கு எல்லா கேஸ்களும் ஒன்று பிடிச்சி இப்போ வருமான்ற பயம் இருக்கு. அன்னைக்கு 1500 ரூபா கட்டணும்னு போட்டாலே 150 கோடி வேணும். ஆனால் பேங்க்ல வாங்கின 25 கோடியே கட்டல. அதை கட்டுறதுக்கு அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஒரு வருஷ பட்ஜெட்டே 3.25 கோடி தான் முந்தானத்து போட்டது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சுற்றி 15 லட்சம் கோடி போகணும். திமுக காரன் தப்பு பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆன்லைனில் அத்தனையும் ஏற்றி விடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அடுத்தது அவரை கைது வாரண்டில் விசாரணைக்கு அழைப்பார். இது சிக்கல்கள் கொண்டு போகும். கேஎன் நேரு மிகப்பெரிய சிக்கல். இந்த டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒரு 1000 கோடி லஞ்சம் வாங்கியதாக ஸ்டாலின் கொடுத்த புகாரில் அவர் உள்ள போனார். ஆனால் ஸ்டாலின் அதை தியாகம்னார். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். நமக்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கேஎன் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதா கூறி லஞ்சம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேல அந்த ஊழல் வெளிவந்திருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் வழக்கு பதியவே இல்லை. ஏன் பதியல அப்படின்றது இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இன்னமும் வழக்கு பதியல சார்? இல்லை, இதெல்லாம் தாண்டி ஹைகோர்ட்டு இன்னைக்கு அதிமுகவின் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை போட்ட வழக்கில் எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டா இடி திருப்பி வரலாம். அதாவது சிபிஐக்கும் இடிக்கும் அவங்களா ஒரு வழக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சிபிஐ ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்னா ஒன்று மாநில அரசு கொடுக்கணும், இல்லை ஹைகோர்ட் மேலே கொடுக்கணும். ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இந்த வழக்கு சிபிஐ வழக்கு. ஸோ சிபிஐ வேணும்னு மத்திய அரசு பிரதம மந்திரி நினைச்சாலும் முடியாது. ஸோ சிபிஐ வேணும் என்ற கோரிக்கையை ஹைகோர்ட் அல்லது அதுக்கு மேலே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது மாநில அரசு தான் பண்ண முடியும். ஆனால் போலீஸ் ஒரு வழக்கு போட்டு அதில் குறிப்பிட்ட பிரிவுகள் ஊழல் போன்ற விஷயங்கள் இருந்தால் இடி உள்ள ரைடு பண்ணலாம். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்க திமுக அரசு? திமுகவிற்கு ஒரு பெரிய பேர் உண்டுமா. திமுக இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு ஒரு பெரிய தலைவர், நல்ல பேச்சாளர், அவருக்கு CN அண்ணாதுரை விருது கொடுத்தாங்க. அவர் தான் சொன்னார், திமுகவுடைய ஊழல் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கிராமத்துக்காரங்க தான் நினைக்கிறேன், நிலக்கல்ல வேர்க்கடலம்பாங்க, இல்லாட்டி இந்த பக்கத்தில் மல்லாட்டம்பாங்க, கடலக்காய். அந்த கடலக்காயை பறிக்கணும்னா செடியோட பிடுங்கிட்டு அடியில் இருக்கிற கடலக்காயை எடுக்கணும். ஆனால் திமுக தலைவர் ஊழல் பண்ணினால் செடி அப்படியே இருக்கும், அந்த பருப்பு மாத்திரம் அவர் கையில் இருக்கும் அப்படின்னு அவர் எளிமையாக விளக்கினார். தன்னுடைய தந்தையை பற்றி அப்படி சொன்னதுக்காக ஸ்டாலின் அரசு அவருக்கு CN அண்ணாதுரை விருது கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்த எஃப்ஐஆரும் போடாதீங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆனால் இந்த கேஎன் நேரு வழக்கு என்னன்னு சொன்னால், திரு கேஎன் நேருடைய தம்பி TVH என்ற நிறுவனத்தை நடத்துகிறாரு. மெட்ராஸ் ஃபுல்லாக பல இடத்துல பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங்குடைய மதிப்புகள் இன்றைக்கி போட்டால் ஒரு 50,000 கோடி வரும் குறைஞ்சபட்சம். சரியா? பட் அவங்க இன்னொரு கம்பெனி வச்சுருந்தாங்க, ட்ரூ டோம் பிரைவேட் லிமிடெட்னு. அதில் ஒரு 25 கோடி கடன் வாங்கிக்கிட்டு அதுக்கு முறையாக திருப்பி செலுத்தலை. 2013 வாங்கின கடனில் 21 அவங்க திருப்பி கட்டினது போக வட்டியும் மசலுமாக 23 கோடி ரூபாய் இருந்திருக்கு. ஸோ 20 கோடிக்கு மேலே பேங்க்கில் ஒரு பணம் வரலன்னா சிபிஐக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, 1 கோடி கீழே இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன், 10 லட்சம் இருந்தால் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு மேலே இருந்தால் தாலுக்கா லெவல், அதுக்கு மேலே போனால் கமிஷனர், 10 கோடிக்கு மேலே போனால் சிபிஐ, 25 கோடிக்கு மேலே போனால் இடின்னு இருக்குது. ஸோ இது 10 கோடிக்கு மேலே போனதுனால சிபிஐக்கு போயிடுச்சு. ஸோ சிபிஐ எஃப்ஐஆர் போட்டதுனால இடி வர்றாங்க, TVH அலுவலகத்தில் ரெய்டு பண்ணாங்க. ஸோ இந்த ஆட்சியின் மீது இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 எஃப்ஐஆர்கள் போடாமல் இருக்கிறது. அதாவது இப்போ ஒப்பந்தம் வழக்கு, அதாவது ஒப்பந்தங்கள் நிறைவேற்றி தருவதா கூறி ஒரு 1000 கோடி, அப்போ லஞ்சம், இந்த வேலை வாங்கி வேலைக்கு லஞ்சம்னு ஒரு 150 பேர்கிட்டன்னு இருக்கு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்கள் கிட்ட வாங்கின லஞ்சத்தில் ஒரு 888 கோடி. அதன் பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇஇ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 388 கோடின்னு கேஎன் நேரு துறையில் 3, செந்தில் பாலாஜி துறையில் 2-3 இருக்குது. இதை தவிர மதுரை இதில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் இது எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எப்படி போடுவாங்கன்னா, இது அலுவலகமாக பயன்படுத்தினா கமர்ஷியல்னு ஆகிடும். அதே ரெசிடென்ஷியல்னு போட்டால்
பழைய ரேட்லாம் ஒரு வருஷத்துக்கு 700 800 இருக்கும், 400. இப்போ போன ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா 10 பைசா 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இதே கமர்ஷியல்னால் 10 ரூபா வந்துடும். ஸோ கமர்ஷியல் பில்டிங்கை கூட ரெசிடென்ஷியல்னு போட்டு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதுரையில் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி தமிழ்நாட்டில். ஆனால் அந்த எஃப்ஐஆரும் தப்பான பிரிவில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் மிக வேகமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி முழுக்க முழுக்க லஞ்ச ஊழல் சிக்கி உள்ளதுங்கிறத கொண்டு போய் அடுத்த மாதம் ஏப்ரல் முதல் வாரம் 2வது வாரத்தில் 10லேருந்து 15க்குள்ளே தேர்தல் வரும். ஸோ தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் திமுகவிடம் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ்க்கு எல்லா கேஸ்களும் ஒன்று படிச்சு இப்போ வருமான்ற பயம் இருக்கிறது. இப்போ மொத்தமாக KN நேரு அவர்கள் மேலே வந்து எவ்வளவுதான் சார் ஊழல் இருக்குது? நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு 3-4 சொல்கிறீங்க. இப்போ இது 2 சேர்த்தாலே நமக்கு 2000 கிட்ட வந்து 2000 கோடி கிட்ட வருது. மெட்ராஸ்ன்னு சொன்னாலே பழைய படத்தில் என்னத்தம்மா காட்டுவாங்க? சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க, அப்புறம் அந்த நேப்பியர் பாலத்தை காட்டுவாங்க, அப்புறம் LIC காட்டுவாங்க. எத்தனை மாடி? 14 மாடி. எத்தனை நாளைக்கு மெட்ராஸ்னால் 14 மாடி? KN நேரு கம்பெனி தான். முதல்ல ஒரு 16 17 ஒன்று மவுண்ட் ரோடில் அரியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வாங்கினாங்க, கோயம்பேட்டில் வாங்கினாங்க. முதல்ல 19 மாடி. அபிராமி தேட்டர் தெரியுமா பரசுவாக்கத்தில்? அது பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் TVH லும்பினின்னு ஒரு ப்ராஜெக்ட். 9 ஏக்கர், அடிமனை 4 லட்சம் சதுரடி, பில்டப் ஏரியா 10 லட்சம் சதுரடி, சூப்பர் பில்டப் சேலபிள் ஏரியா 14 லட்சம் சதுரடி. இன்னைக்கு ரேட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபா. ஸோ 14 லட்சம் × 30,000 ரூபான்னு போட்டு அன்றைக்கி பண்ணப்போ அவ்வளோ ஆயிருக்காது, இன்றைய மதிப்பு. இது மாதிரி எத்தனை நாளைக்கு 19 மாடி சொல்லுவீங்க? OMR தெரியுமா? படூர் தெரியுமா? நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் விஜய் வித்யாசனம் வச்சுருக்காரு படூரில். அங்கே ஒரு 33 மாடுக்கு மாடி தான் கட்டியிருக்காங்க. TVH அவுரானா பேன்னு பேர். ஸோ இத்தனையும் அதோட மதிப்பு போட்டால் என்ன வரும்னு பார்த்துங்கன்னா, அது சொன்னால் 50,000 கோடிக்கு மேலே டெவலப் பண்ணியிருக்கான். இன்றைக்கி மதிப்பு, அன்றைக்கி அவ்வளோ இருக்காது. அதாவது இன்றைக்கி என்ன பண்ணுறோம், திமுகன்னு சொன்னாலே ஜி சதுரம் என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த தொழிலில் முன்னோடியாக இருப்பவர். திருச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர்னு வந்திருக்கு. அது சுற்றி ஒரு 500 ஏக்கர் தான் வாங்கி வச்சுருக்காங்களாம். கோயம்புத்தூரில் புது பஸ் ஸ்டாண்டை சுற்றி வாங்கி வச்சுருக்காங்களாம். 3 மாடி கட்டுறதுக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னீங்க. இப்போ விஜய் வீடு 3 மாடியில் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறது இல்லை இடத்துக்கு மாடி கிட்ட இருக்குதுன்றீங்க. இல்லை அது இருக்குல்ல, இத்தனை மாடி தான். இல்லை அதுக்கு அந்த அந்த மாதிரி பில்டிங்கில் பெரிய விதி மீறல்கள் இருக்காதுமா. அதெல்லாம் வந்து பல கண்ட்ரோல்ஸ் இருக்கும்ன்ட்டு 33 மாடி வைக்கணும்னா அவங்களுக்கு பார்க்கிங்கு, அவங்களுக்கு பார்க்குன்னு இடம் விட்டு விதிகளை மீறி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி 1500 ரூபா கட்டணும்னு போட்டாலே 150 கோடி வேணும். ஆனால் பேங்க்கில் வாங்கின 25 கோடியே கட்டலை. அதை கட்டுறதுக்கு அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு? அடிமனை ரேட்டு வேறு இருக்குது. ஸோ இதையெல்லாம் யோசித்தால் தமிழகம் கிட்டத்தட்ட திமுக ஒரு 400-500 தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மந்திரிகள் தவிர MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள், அவங்கவுங்க வச்சுருக்கிற ஸ்கூலு காலேஜு எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 15 லட்சம் கோடி தான் வரும். மொத்த தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷ பட்ஜெட்டே 3.25 கோடி தான் முந்தா நேற்று போட்டது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சுற்று 15 லட்சம் கோடி போகுமா. ஸோ என்னென்னா கணக்குகள் இவங்க ஆடிட்டரை வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் மக்களுக்கு பார்த்தா இவர் வந்தார் பாருங்க, அன்றைக்கி அண்ணாமலை இவரை விசாரிச்சார் பாருங்க, நம்ம TR பாலுவை. சார் எந்த காரில் வந்தீங்க? தெரியல. அது யார் பேரில் இருக்குது? தெரியல. எந்த கம்பெனி பேரில்? சார் எனக்கு ஒரு 7 கார் இருக்குது, எந்த கார் வருதோ ஏறிப்பேன். நீங்கள் ஒரு கப்பல் கம்பெனி வச்சுருந்தீங்க, அது நஷ்டத்தில் போச்சு, அது நஷ்டத்துக்காக 6.5 கோடி கடன் வாங்கினேன். அந்த கம்பெனி யார்கிட்டருந்து கடன் வாங்கினேன் அதெல்லாம் தெரியாது சார். நஷ்டத்தில் இருக்கிற கடன் வாங்கினேன் சார். அது உங்கள் பையன் பேரில் இருக்கிற கம்பெனி சார். அந்த கம்பெனியில் எந்த வியாபாரமும் பண்ணலன்னு சொல்லி அந்த GST கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்து சார் அந்த 6.5 கோடி வந்துச்சு? இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இது ஆடிட்டர்களை வச்சு கணக்கு கொடுத்தால் ஐடியில் தப்பிக்கலாம். பட் இன்றைக்கி இந்த விஷயங்கள் மக்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி இருக்கும்? இப்போ பில்டிங் சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க 3 மாடி கட்டுறதுன்னு. நம்ம துரைமுருகன் சார் ஒரு இது ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அவருடைய மனைவி பேரில். VIT மெட்ராஸ்க்கு ஏத்தாப்பில் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் மேலக்கோட்டையை தாண்டினோன்னா வருது. 69,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு வெறும் 1.25 கோடின்னு கொடுத்துருக்காரு 2001. இன்றைய மதிப்பு 1.78ன்றார். இன்றைய மதிப்பு ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு கீழே கட்ட முடியாதுன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7-3 21 25 கோடிக்கு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தைரியமாக அவங்க அஃபிடவிட்டில் போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா அவங்க செலவு இந்த வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? இப்போ வந்து துரை அவர்கள் கேட்டிருக்காரு. இல்லை, அவர் மீது ஏற்கனவே சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்குமா. என்ன பிரச்சனைன்னா இந்த வழக்குகளை நிரூபணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. இப்போ இந்த வீடு இதெல்லாம் பேசணும்.
2009 வாக்கில் ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சு. இப்போ பல பெரிய இப்போ எல்லாமே இப்போ விஜய் வரைக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாங்க. அந்த காலத்தில் ஹம்மர் காருங்கிறது ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட 3-6 காரோ நம்ம உதயநிதி ஸ்டாலினே வாங்கியிருந்தார். ஸோ அந்த கார் எல்லாம் இம்போர்ட் பண்ணால் 200% டேக்ஸ் வரும். அதை வந்து செகண்ட் ஹேண்ட் காருன்னு பொய் சொல்லி இறக்குமதி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடிக்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ளதுன்னு அலெக்ஸ் ஜோசப் என்ற கேரளாக்காரரை மீது வழக்கு போடப்பட்டது. இது நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய காரை சீஸ் பண்ணிட்டு திருப்பி எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் சமீபத்தில் போய் பார்த்தா எந்த வழக்கையும் நிரூபிக்க முடியலையா. அவர் ஒரு போலி பாஸ்போர்ட் வச்சுருந்தானா அதில் ஒரு 3 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இந்தியாவில் சட்டங்கள் மிக மிக ஓட்டைகள் நிறைந்ததுமா. சட்டம் என்ன சொல்லுதுன்னால் 1000 குற்றவாளிகள் தப்பினாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதனால இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறதுல தப்பிக்கிறாங்க. இதையெல்லாம் உடைக்கணும். இது மாதிரி எஃப்ஐஆரே போடலன்னா தான், எஃப்ஐஆர் போட்டால் தானே வழக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் வாங்கணுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் 10,000 25,000 கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆனால் திமுககாரன் தப்பு பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆன்லைனில் அத்தனையும் ஏற்றி விட்றாங்க. அதாவது ஈசிஆரில் ஒரு ஃபேமிலியை சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் போடுறாங்களா இல்லை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். 5 சேனல்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்து கேமராவோட வந்து உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு வராங்க. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் பிடிக்கிறாங்க. அரக்கோணத்தில் தெய்வ செயல்னு ஒரு ஆள் திராவிட செயல் செஞ்சான். முதல் மனைவியை கல்யாணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு மாணவியை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த 2வது மனைவியை திமுக தலைவர்களிடம் கூட்டி சென்றான்னு அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி திமுக ஐடி விங்லேருந்து இது எக்ஸ்தலத்தில் ஏற்றப்படுகிறது. ஸோ போலீஸுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி திமுககாரனுக்கு போகுது, எப்படி திமுக ஹேண்டில் போகுது. ஸோ இங்கே நடப்பது ஆட்சியா அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோமான்னு இருக்குது. ஸோ இப்போது ஹைகோர்ட்டில், அதாவது இடி என்பது இந்தியாவின் உச்சப்பட்ட துறை, அவங்க ஆதாரங்களோடு வழக்கு போடுங்கள்னு லெட்டர் அனுப்பிச்சு மணல் கேஸில் 8 மாதம் 9 மாதம் ஆகிடுச்சு. இந்த கேஸில் லெட்டர் அனுப்பிச்சு 4 மாதம் ஆகிடுச்சு, வழக்கு போட்டு 2 மாதம் ஆகிடுச்சு. இடி போட்ட வழக்கு நடந்துட்டு இருக்கப்ப நடுவில் இன்பதுரை போட்ட வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு எஃப்ஐஆர் போடணும்னு. எஃப்ஐஆர் போட்டால் அடுத்தது அவரை கைது வாரண்டில் விசாரணைக்கு அழைப்பார்கள். இது வந்து சிக்கலில் கொண்டு போகும். KN நேரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்குவார். மக்கள் முதல்ல யோசிக்கணுமா. தமிழர்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கோயிலில் தீபம் ஏற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆட்சி தொடர வேண்டுமான்னு யோசிக்கணும். ஊழல் என்பது மிகப்பெரிய சிக்கல். ஆனால் சொல்லுவார், நம்மளே என்ன சொல்கிறோம், ஒருத்தன் லஞ்சம் பண்ணாமல் ஒருத்தன் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பணம் இல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்க, பிழைக்க தெரியாதவங்கிறோம். சம்பாதிச்சவனை பார்த்துட்டு இவன் திறமையானவன்றோம். ஸோ நம்ம ஸ்டாலினே என்ன சொன்னார், செந்தில் பாலாஜி ஜெயிலில் வந்துட்ட உடனே மிசாவி காலத்தை விட அதிகமான தியாகம் பண்ணார். அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார், மக்கள் டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒரு 1000 கோடி லஞ்சம் வாங்கியதாக ஸ்டாலின் கொடுத்த புகாரில் அவர் உள்ளே போனார். ஆனால் ஸ்டாலின் அதை தியாகம்னார். ஸோ திமுகவை பொறுத்தவரை கட்சிக்காக லஞ்சம் வாங்கி கட்சிக்கு கொடுத்து தானும் எடுத்துக்கொண்டால் அது தியாகம்னு ஆகுது. மக்கள் இதை தடுக்கணும். தேர்தல் வருகிறது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும்.